வேளாண் மேம்பாட்டிற்காக பல்வேறு முக்கிய திட்டங்களும் அதற்கான கணிசமான நிதியும் 2016-17 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளால் பெறப்பட்ட 5750 கோடி ரூபாய் கடனை தமிழக அரசு முழுவதுமாக தள்ளுபடி செய்துள்ளதால் நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை வருவாய்க்கு மிஞ்சிய செலவினங்கள் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் வேளாண் தொழிலின் முக்கியத்துவம் மற்றும் அவசியம் கருதி அதிகமான நிதி ஒதுக்கீடு இருக்கும் என்றே எதிர்பார்க்கலாம். காவிரி டெல்டா பகுதிக்காக சிறப்பு அறிவிப்புகளை விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். காவேரி சமவெளியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசும் இதை ஏற்க வலியுறுத்தி இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்கள் அறிவிப்பு கொடுக்க வேண்டும். முக்கொம்பிலிருந்து நாகூர் வரைக்கும், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, இந்த சமவெளி ஒரு சமவெளி, காவிரி சமவெளி. இது வெறும் படுகை மட்டுமல்ல, காவிரி சமவெளி. இதில் வேளாண் உற்பத்தி, இங்கே இருக்கிற உயிரினங்கள் வாழ்க்கை, விவசாயிகள் வாழ்க்கை, இது மட்டும்தான் இருக்கணும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து அறிவிக்க வேண்டும். இங்கே ONGC பெட்ரோலியம் எடுப்பதோ, எரிவளி எடுப்பதோ, மீத்தேன் எடுப்பதோ எதுவும் எடுக்கக்கூடாது என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தால் பெரிய வரவேற்பை பெறும். விவசாயிகளுக்கான மானியத்தை எளிதாக பெறுதல், பயிர் பல வகையாக்கள் முறையை விரிவாக்கம் செய்வது, உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டங்கள் மற்றும் கொள்முதல் விலையை உயர்த்துதல் போன்ற அறிவிப்புகளையும் எதிர்பார்க்கிறார்கள் விவசாயிகள். இந்த பட்ஜெட்டில் தூர்வாருவதற்கான ஒரு நிரந்தர அரசாணையை மாநில அரசாங்கம் கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதோடு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதமே தூர்வாருகிற பணியை துவக்குவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். தூர்வாருவதை கட்டாயமாக்கப்பட வேண்டும். விவசாயிகள் கொள்முதல் கொள்கையில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். நேரடி நெல் கொள்முதலை தமிழக அரசு அறிவித்து விவசாயிகளை பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கிடையாது. இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இழந்திருக்கோம். ஒரு போக சாகுபடிக்கோட தண்ணி வருமாங்கிற கேள்விக்குறியில் விவசாயிகள் அச்சத்தில் இருக்காங்க. எனவே ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் கர்நாடகா வழங்க வேண்டிய தண்ணீரை பெற்று உரிய நேரத்தில் ஒரு போக சாகுபடிக்காச்சும் தண்ணி திறக்கிறதுக்கான அறிவிப்பை இந்த பட்ஜெட்டில் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கு குறைந்தபட்சம் ஒரு குவிண்டாலுக்கு 2000 ரூபா விலை இருந்தால் தான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். மத்திய மாநில அரசாங்கங்கள்லேருந்து 2000 ரூபா விலை கொடுக்கறதுக்கான அந்த நடவடிக்கை, விலையை உயர்த்தி அறிவிக்காதான அந்த அறிவிப்பு இருந்தால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலையினை விவசாயிகள் பெற்றிட கூட்டுறவு வேளாண் சந்தைகளையும் ஒருங்கிணைந்த விற்பனை மையங்களையும் ஒருங்கிணைக்க கணினி மையமாக்கலுக்கும் மின்னணு ஏல விற்பனை பயன்பாட்டிற்குமான திட்டங்களை கொண்டுவர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இடைக்கால பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு 6938.57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதேபோல் இந்த பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கீடு கணிசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.